மன்னனுக்கு மாறு வேடம் கட்டினார் மாறு வேடம் ஓடினார் மாயவரை தானே வைத்து மகாதேவன் ஓடினார் மாயவரை தானே வைத்து மகாதேவன் ஓடினார் இந்த அள்ளி ஓட்டில் இறந்து ஒன்றாது ஓட்டில் இறந்து ஒன்றாது இந்த நல்ல சடையோடு உடுத்த பொழி போலும் இந்த நல்ல சடையோடு உடுத்த பொழி போலும் நாடும் பித்தனார் மகாடி நாமே நன்னை சிலம்பே குளம்பே இளம்பிடு தள்ளாடி தள்ளாடி மெல்லவே நடந்தார் நடந்தே அரணார் கொள்வரவே சீரை மேய்ச்சி காய்ச்சினார் காலை கள்வனார் அன்று ஊரல் ஜோடி கட்டி கொண்டார் கார்வண்ணனுக்கு விடம் தேடி ஆறு இறைக்கின்ற பகவானுக்கு சரி 12 அம்சம் உண்டு. அம்மா அதில் ஒரு அம்சம் எடுத்து ஓடோடி வருகின்றார். சரி அப்படி வரக்கூடிய சமயம் இட்டான இந்த அரக்கன் சரி அப்படி பாருங்கள் விரட்டி கொண்டுதான் வருகின்றார். எங்கி சென்றாலே இறைவனை விடுவது கிடையாது. இங்கே விரட்டி கொண்டு வரும்போது பாருங்கள் சரி பகவான் இந்த வல்ல அரக்கனை கொல்ல முடியாமல் வயந்தா ஓடி வருகின்றார். சரி இல்லை எட்டி பார்த்த இடத்தில் அதே இடத்தில் எரிந்து கரிந்து சாம்பலாக போவான். அதான் இந்த உலகத்திலே அம்மா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று 3 உண்டு. ஆக்குதல் பரிமாறுதல் சாப்பிடுதல் அப்படின்னு 3 உண்டு. அதை மறக்க முடியாதுப்பா. சாப்பாடு இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமா ஆனா பாருங்க சரி படைத்தல் காத்தல் என்று அழித்தல் என்று 3 உண்டு. அம்மா படைக்கப்பட்டது பிரம்மனுடைய வேலை, அதை காக்கப்பட்டது எம் கரைக்கண்ட இறைவனுடைய வேலை, அதை அழிக்கப்பட்டது எம் பெருமாளாகிய மாயனுடைய வேலை. எங்கெல்லாம் அதர்மம் தோன்றுகின்றதோ அங்கங்கள் அவதாரம் எடுத்து அதர்மத்தை அழிப்பது ஆதி எங்கள் பரந்தாமன். வரத்தை கொடுப்பதோடு நம்மையிலே முடிந்து விட்டது. சரி அப்ப அரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்மா யார் வர வேண்டும்? அழிக்கக்கூடிய கடவுளாகப்பட்ட அத்தனாகப்பட்ட மாயூர் எம் பெருமாள் திருமால் வர வேண்டும். ஆபத்து நமக்கு என்றால் நாம் தானே அவரை தேடி செல்ல வேண்டும். சரி அவர் நம்மை தேடி இங்கு வருவாரா? வரவே மாட்டார். நாம் தான் சென்று பார்க்க வேண்டும். சரி என்று சிவபெருமான் சரிதான் அதை விரைவாக ஓடி வந்தவர் பாருங்க. அம்மா களைப்பாக இருந்தது. சரி அப்படி எட்டி பார்த்தா ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்து போகலாம் என்று பார்க்கும் போது சரி மிகப்பெரிய நந்தவனத்தை பார்த்தார். சரி நந்தவனத்திலே சரி செவ்வதரி புஷ்பத்திலே ஆமாம்மா சிவபெருமான் சிவலிங்கமாக உறைந்தார். சபாஷ்